கூட்டணி விவகாரத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பு இருந்த நிலைப்பாட்டிலேயே தாவேக்க இருக்கிறது. அதிமுக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்தது குறித்த கேள்விக்கு சிடிஆர் நிர்மல்குமார் பதில். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2120 ரூபாய் அதிகரிப்பு. காலையில் 1080 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் மேலும் 920 ரூபாய் ஏற்றம். மோன்தா புயல் தாக்கியதால் ஆந்திராவில் 4 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் சேதம். 2500 கோடி ரூபாய் அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருப்பதாக முதற்கட்ட ஆய்வில் தகவல். ஆந்திராவில் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஹெலிகாப்டரில் சென்று முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆய்வு. வெள்ளத்தில் மூழ்கிய விளைநிலங்களையும் பார்வையிட்டு விவசாயிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார். நிதிஷ்குமாரின் ரிமோட் கண்ட்ரோல் பாஜகவின் கைகளில் உள்ளது. 20 ஆண்டுகளில் பீகார் பின்னோக்கி சென்று விட்டதாகவும் ராகுல் காந்தி விமர்சனம். நகராட்சி நிர்வாகத்துறையின் மூலம் நிரப்பப்பட்ட நேரடி நியமனங்கள் குறித்து KN நேரு விளக்கம். அமலாக்கத்துறையின் முயற்சியை முறியடிக்க அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படும் என்ற உறுதி. போதைப்பொருள் வழக்கில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் கிருஷ்ணா ஆஜர். சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக கூறி விசாரணை. தூத்துக்குடியில் வட்டி இல்லாமல் கடன் தருவதாக கூறி 1.5 கிலோ நகை மோசடி. தலைமறைவான அடகு கடை உரிமையாளர் கைது. காஞ்சி அருகே காரில் இருந்து 4.5 கோடி ரூபாய் கொள்ளை. 2 மாதத்துக்கு பின் கேரளாவில் கொள்ளையர்கள் கைது. குமாரபாளையம் கல்லூரியின் உணவு கூடத்திற்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைப்பு. மாணவர்கள் 128 பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து நடவடிக்கை. ஒன்றிய அரசின் PM ஸ்ரீ திட்ட செயல்பாடுகளை நிறுத்தி வைக்க கேரள அரசு முடிவு. கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் எதிர்ப்புக்கு பணிந்தார் பினராயி விஜயன். நெல் கொள்முதல் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அடிப்படை தெரியாமல் பேசி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் வாக்குரிமையை பறிக்கும் பாஜகவின் சதியை முறியடிக்க அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். தென்காசியில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த மாவட்டத்தில் 141 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 117 திட்டப் பணிகளை திறந்து வைத்தார். 291 கோடி ரூபாய் மதிப்பிலான 83 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் 2,44,469 பேருக்கு 587 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஓராண்டிற்குள் 1 லட்சம் வீடுகள் கட்டப்பட்ட நிலையில் 1 லட்சமாவது வீட்டின் சாவியை பயனாளியிடம் ஒப்படைத்தார். கிராமமா இருந்த இந்த முதல குளத்தை இன்னைக்கு ஒரு மாடல் சிட்டியாகவும் இவ்வளவு தூரம் எங்க கனவா அவர் கனவா நினைச்சு எங்களுக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுத்து எங்க தலைமுறை மட்டுமில்ல எங்க பிள்ளைக்குட்டி தலைமுறை 7 தலைமுறைக்கும் முதலமைச்சர் ஐயாவுக்கு இந்த நன்றியை நாங்க எப்பயுமே தெரிவிச்சு கொண்டுதான் இருக்கோம். விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான நெருக்கம் சிலரை தூங்க விடாமல் செய்வதாக தெரிவித்தார்.
எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விரக்தியின் உச்சிக்கே சென்று நாள்தோறும் அவதூறு பரப்பி வருவதாகவும் நெல் கொள்முதல் தொடர்பாக அடிப்படையின்றி பேசி வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். ஆண்டுக்கு சராசரியா கொள்முதல் செய்யப்பட்ட நெல் 42,61,386 மெட்ரிக் டன். இது நம்ம ஆட்சியுடைய டேட்டா. இது ஆனால் இதுவே முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் சராசரியா செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா? ஆண்டுக்கு 22,70,293 மெட்ரிக் டன் மட்டும்தான். இந்த அடிப்படை கூட தெரியாம பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் தவிர வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவருடைய ஹிஸ்டரி அதுதான். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், எஸ்ஐஆர் என்ற பெயரில் வாக்குரிமையை பறிக்கும் பாஜகவின் சதியை முறியடிக்க அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுத்தார். ஜனநாயகத்தோட அடித்தளமே வாக்குரிமை தான். அதை எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். வாக்குரிமை பறிப்பு, வாக்கு திருட்டு போன்ற பாஜகவை முயற்சிகளை முறியடிப்போம். தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை காப்போம். மக்களாட்சியை காப்பதற்கான இந்த முன்னெடுப்பில் அனைத்து கட்சிகளும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பங்கெடுக்க வேண்டும் என்று நான் இந்த மேடையில் இருந்தவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறேன். முன்னதாக பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், இந்த ஆட்சியில் 10,26,743 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதன் மூலம் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சாதனை படைத்துள்ளதாக பாராட்டு தெரிவித்தார். 9 லட்சம் பேருக்கு முதியோர் ஓய்வூதியம், அதிமுக ஆட்சியில் 4.5 லட்சம் பேருக்கு வழங்கப்படாமல் இருந்த 17 விதமான சான்றிதழ்களும் அமைச்சரின் முயற்சியால் வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். சங்கரன் கோவிலில் 52 கோடி ரூபாய் புதிய குடிநீர் திட்டம் உட்பட தென்காசி மாவட்டத்திற்கு 103 கோடி ரூபாயில் 10 புதிய திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தென்காசியில் நடைபெற்ற அரசு விழாவில் அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின், மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட அலுவலர்களுக்கு 15 கோடி ரூபாயில் 11 குடியிருப்புகள் கட்டப்படும் என்று அறிவித்தார். குருக்கள்பட்டி சிப்காட் திட்டத்தின் நீர் தேவைகளை நிறைவேற்ற 52 கோடியில் புதிய குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார். மாவட்டத்தில் 2 கோடியில் ஒருங்கிணைந்த மாற்றுத்திறனாளிகள் சேவை மையம், கடையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு 6 கோடியில் புதிய கட்டடம் அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். சிவகிரி, கடையநல்லூர், சங்கரன்கோவில், திருவேங்கடம் வட்டங்களில் உள்ள கண்மாய்கள் 12 கோடி ரூபாயில் சீரமைக்கப்படும் எனவும், கடனா அணை 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். கடையநல்லூர் வட்டம் வரட்டாறு பாசன அமைப்பின் கீழுள்ள அணைக்கட்டுகள், குளங்கள் 4 கோடியில் மேம்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். செங்கோட்டை வட்டத்தில் அடவி நயினார் கோயில் அணை திட்டத்தின் கீழுள்ள அணைக்கட்டுகள், கால்வாய்கள், குளங்கள் 5 கோடியில் சீரமைக்கப்படும். வீரகேரளம்புதூர் வட்டத்தில் உள்ள மாராந்தாய் கால்வாய் 2 கோடியில் சீரமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். ஆலங்குளம் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு குடிநீர் மற்றும் பிற வசதிகள் 1 கோடி ரூபாயில் செய்து தரப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டார். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் ஆபத்தை உணராமல் ஆதரவு தெரிவிக்கும் அதிமுக தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். எஸ்ஐஆர் ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது என வெங்கடேசனும் கட்சிகளும் மக்களும் விழிப்போடு இருக்க வேண்டும் என கொங்கு ஈஸ்வரனும் தெரிவித்துள்ளனர். இதனிடையே எஸ்ஐஆர் நடவடிக்கையை நிறுத்த விசிக வலியுறுத்தியுள்ளது. பிஜேபி எதை செஞ்சாலும் சரி அதை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பது என்கிற நிலைமைக்கு அதிமுக ஆளாகிவிட்டது என்பதனுடைய விளைவுதான் இந்த எஸ்ஐஆர் செயலாக்கத்தின் காரணமாக ஏற்பட இருக்கிற ஆபத்தை பற்றி, விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் இப்படிப்பட்ட ஒரு ஆதரவை அவர்கள் தெரிவித்திருப்பது என்பது. ஆகவே அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையென்னால் கையையும் கண்ணையும் கட்டிக்கிட்டு கிணத்துல ஓடுற கதையாக தான் ஆகும். என்ன செய்தாலாவது பிஜேபியோடு ஒட்டிக்கொண்டு தமிழகத்திலே பதவிக்கு வர வேண்டும் என்பதை தவிர எடப்பாடிக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அதனால் என்ன தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு வந்தாலும் சரி, அதை பூரா நாங்கள் கவலைப்பட மாட்டோம். பிஜேபி எதை சொன்னாலும் நாங்கள் ஆதரிப்போம் என்பதனுடைய வெளிப்பாடு தான் இது. இது உண்மையான கண்டனத்துக்குரியது. பீகாரில் 3 லட்சம் இஸ்லாமியர்களின் வாக்கு நீக்கப்பட்டிருக்கு. அதோடு இப்போ தேர்தல் நடக்குது.
அது எவ்வளோ பெரிய விளைவை உருவாக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் கண்கூடாக தெரியுது. பல லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 3 லட்சம் இஸ்லாமிய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அதாவது செல்வாக்கு இருக்கிற தொகுதிகள், சில கட்சிகளுக்கு செல்வாக்கு இருக்கிற இடங்கள் அப்படின்றத தாண்டி குறிப்பிட்ட சமூகத்தின் குறிப்பிட்ட பகுதியின் வாக்குகளை நீக்குவது, ஒரு சில எண்களில் பல நூறு வாக்குகளை சேர்ப்பது என்பதை திட்டமிட்டு செய்கிற பொழுது அதை தடுப்பதைப் போல தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை இருக்க வேண்டும். எஸ்ஐஆரின் நடவடிக்கை அப்படி இருப்பதாக இந்தியாவில் இதுவரை எந்த மாநிலத்திலும் முன்னுதாரணம் இல்லை. மாறாக அது போன்ற முறைகேடுக்கு தான் எஸ்ஐஆர் வழிவகுத்திருக்கிறது என்பதுதான் நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. இதனுடைய அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா, தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணையரை, தலைமை தேர்தல் ஆணையரை தீர்மானிப்பதில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை ரத்து செய்துவிட்டு தாங்களுடைய ஒரு பிரதிநிதி இருக்க வேண்டும் என்று இந்த நாட்டின் பிரதமர், ஆளுங்கட்சி நாடாளுமன்றத்திலே சட்டத்தை நிறைவேற்றுகிறது. அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை தங்களது கைபொம்மையாக பயன்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்பையும் இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே இது ஜனநாயகத்துக்கு மிக ஆபத்தான ஒன்று. இறந்த வாக்காளர்களை நீக்குவதும் புதிய வாக்காளர்களை சரியாக சேர்ப்பதும் அப்படின்னு பார்க்குறப்ப அது நேராக தெரியும். ஆனால் பீகாரிலே நடந்த அந்த குளறுபடிகள், வாக்குகளை காணோம் என்று சொல்வதெல்லாம் பார்க்கும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தை போட்டு அது எப்படி இருக்கும் என்ற எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றார். வரும் 2ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளையுமே அழைத்து பேசுவதாக அந்த கூட்டத்திலே சொல்லி இருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்திலே பேசுவதை பொறுத்து அதனுடைய நிலைப்பாடுகள் இருக்கும். இதில் ஒரு கட்சிக்கு ஆதரவான வாக்குகள், இன்னொரு கட்சிக்கு ஆதரவான வாக்குகள் அப்படிங்கிற விதத்தில் இது தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற எச்சரிக்கை தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் அந்தந்த பகுதியிலே அது நடக்கும் பொழுது கூட இருந்து கவனமாக இருக்க வேண்டும். பீகாரை போலவே தமிழ்நாட்டிலும் சட்டப்பேரவை தேர்தலிலே குழப்பம் விளைவித்து பாஜக கூட்டணியை வெற்றி பெறச் செய்வதற்கு சதி நடக்கிறதோ என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. எனவே உச்சநீதிமன்றம் அடுத்த விசாரணை நவம்பர் 4ஆம் தேதி போட்டிருக்கிற நேரத்தில் அதற்கு உள்ளாகவே இப்படியான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் செய்திருப்பது கண்டனத்துக்குரியது. இது சட்டவிரோதமானது. எனவே இந்த நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதற்காக நவம்பர் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அனைத்து கட்சிகளும் இதில் பங்கேற்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை விஜய் எதிர்க்கவில்லை என்றால், எதிர்த்து போராடவில்லை என்றால் அவர் பாஜகவினுடைய கையாள்தான் என்பது வெட்ட வெளிச்சமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர். ஓட்டுக்காக நடனமாட சொன்னாலும் பிரதமர் மோடி நடனமாடுவார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் கலந்து கொண்ட பிரச்சார பொதுக்கூட்டம் முசாஃபர்பூரில் நடைபெற்றது. இதில் பேசிய ராகுல் காந்தி, பீகார் மக்கள் குரலுடன் கூடிய அரசு அமையாமல் இருக்கவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை பாஜக கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். நிதிஷின் ரிமோட் கண்ட்ரோல் பாஜகவின் கைகளில் உள்ளதாக விமர்சித்த ராகுல் காந்தி, அதனை 3 அல்லது 4 பேர் கட்டுப்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் கூறினார். मोदी जी आइए, स्टेज पे आइए, भाषण मत दीजिए, डांस कर दीजिए, हम आपको वोट देंगे, देखना कर देंगे। जो भी करवाना है करवा लो चुनाव से पहले, जो भी करवाना है चुनाव से पहले करवा लो। चुनाव के बाद नरेंद्र मोदी नहीं दिखाई देंगे। இதைத் தொடர்ந்து பேசிய ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ், நிதிஷ்குமாரின் 20 ஆண்டுகால ஆட்சிக்கு பின்பும் நரேந்திர மோடியின் 11 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகும் பீகார் நாட்டின் ஏழ்மையான மாநிலமாகவே உள்ளது என்றார். பீகாரில் அதிக வேலையின்மை மற்றும் இடம்பெயர்வு உள்ளதாக குற்றம் சாட்டிய தேஜஸ்வி, தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 20 நாட்களுக்குள் அரசு வேலை இல்லாத ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரசு வேலை வழங்க சட்டம் இயற்றப்படும் என்று அறிவித்தார். இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக பார்க்கலாம். கூட்டணி விவகாரத்தில் 1 மாதத்திற்கு முன்பு இருந்த நிலைப்பாட்டிலேயே தாவேகா இருப்பதாக அக்கட்சி நிர்வாகி CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார்.
அதிமுக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்தது குறித்து ஊடகங்கள்தான் விவாதம் செய்வதாகவும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். கண்டிப்பாக எங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாதத்திற்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ நான் அன்னைக்கே சொல்லிட்டோம். அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு மாதத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. நாங்க அமைதியா இருந்தோம். நீங்க எல்லாம் விவாதம் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நாங்க எங்க போய் சொல்லுவோம். நான் பல விஷயம் இல்ல நான் ஒரே வரியில இதை பதில் சொல்லணும்னு முடிவு பண்றேன். ஏன்னா திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வருது. ஒரு மாதத்திற்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் எங்கள் கட்சியில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை கண்டிப்பா தெரிவிக்கிறோம். இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பேர் நேரடி நியமனம் செய்யப்பட்ட விவகாரத்தில் திராவிட மாடல் அரசு மீது களங்கம் கற்பிக்கும் முயற்சி எந்த காலத்திலும் வெற்றி பெறாது என்று அமைச்சர் KN நேரு காட்டம் தெரிவித்துள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணம் பெற்றுக்கொண்டு தகுதியற்ற நபர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டு உள்ளதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக அமைச்சர் நேரு விடுத்துள்ள அறிக்கையில் பல்வேறு பணியிடங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் முறையாக எழுத்துத் தேர்வு நடத்தப்பட்டு பின்னர் அப்பல்கலைக்கழகம் மூலமே மதிப்பீடு செய்யப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பேர் நேரடி நியமனம் செய்யப்பட்ட விவகாரத்தில் திராவிட மாடல் அரசு மீது களங்கம் கற்பிக்கும் முயற்சி எந்த காலத்திலும் வெற்றி பெறாது என்று அமைச்சர் KN நேரு காட்டமாக தெரிவித்துள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணம் பெற்றுக்கொண்டு தகுதியற்ற நபர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக அமைச்சர் நேரு விடுத்துள்ள அறிக்கையில் பல்வேறு பணியிடங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் முறையாக எழுத்துத் தேர்வு நடத்தப்பட்டு பின்னர் அப்பல்கலைக்கழகம் மூலமே மதிப்பீடு செய்யப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட பின்னரே இறுதி தேர்வு பட்டியலும் வெளியிடப்பட்டது. திமுக அரசின் இந்த வரலாற்று சாதனையை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அதற்கு களங்கம் கற்பிக்கும் நோக்கில் அமலாக்கத்துறை மூலமாக ஒன்றிய அரசு இத்தகைய அரசியல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் நேரு குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்வுகளில் மட்டும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அலுவலர்கள் தலையிட்டதால் தவறுகள் நிகழ்ந்துள்ளன என்ற கூற்று நகைப்புக்குரியது. அரசியல் நோக்கோடு மேற்கொள்ளப்படும் இதுபோன்ற விமர்சனங்களை வன்மையாக கண்டிப்பதுடன் இது தொடர்பாக அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் நேரு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஹெலிகாப்டரில் சென்று முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆய்வு செய்தார். வெள்ளத்தில் மூழ்கிய விளைநிலங்களையும் பார்வையிட்டு அவர் விவசாயிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மேற்கொள்ள உள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு பாஜக, அதிமுகவை தவிர்த்து அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. உள்நோக்கத்தோடு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளின் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் தேசிய கட்சிகளான பாஜக, காங்கிரஸ், இடதுசாரிகள், ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ், மாநில கட்சிகளான திமுக, அதிமுக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட 12 கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தனர். தேர்தல் ஆணையம் அவசர கோலத்தில் உள்நோக்கத்துடன் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்வதாக திமுக
திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி சாடியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள போது தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக விசிக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. SIR என்பது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அவசர கோலத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு போடப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல்கள் இன்னும் ஒரு 4 மாதத்தில் வரப்போகிறது. அது மட்டுமல்ல, எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனே பிப்ரவரி கடைசி வாரத்தில் அல்லது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்துடும். ஆனால் அந்த SIR இவங்க சேர்க்குற மாதத்தை பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிடும். இன்னொன்று நம்ம வெளிப்படையாக சொல்லணும்னா, யாரையும் கேட்காம கொள்ளாமல் இந்த கட்சியும் கேட்காம வாக்காளர் பட்டியலை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இது தொடர்பான வழக்குகள் SIR வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்த வழக்குகள் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு திடீரென தமிழ்நாட்டில் SIR-ஐ நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இது தவறான நடைமுறை என்பதை எடுத்துச் சொல்லி இதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாது இந்த SIR என்பதில் வாக்குரிமையை தீர்மானிப்பது என்பதை கடந்து மக்களுடைய குடியுரிமையை தீர்மானிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதையும் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அரசியல் கட்சிகளுடைய ஒப்புதலை பெறாமல், ஆலோசனை பெறாமல் நடத்துவதை நாங்கள் கண்டித்தோம். அடுத்து தமிழ்நாட்டில் வரும் காலம் இந்த 3 மாத காலம் மழைக்காலம், பண்டிகை காலங்கள். ஆகவே இந்த நேரத்தில் இது சிறப்பாக நடத்த இயலாது, மக்களுக்கு சரியான வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என்பதை தெரிவித்திருக்கிறோம். இறந்தவர்கள் மற்றும் இடம் பெயர்ந்தவர்கள் பெயரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கும் நடவடிக்கையை வரவேற்பதாக பாஜக மற்றும் அதிமுக தெரிவித்துள்ளது. நிரந்தரமாக வெளி மாநிலத்துக்கு போனவங்க, நிரந்தரமாக வேற எங்கேயாவது போனவங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, அவங்க பேர் கூட இங்கே இருக்கு. அப்படின்னா அது எப்படி ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு சமம்? ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கா? வாக்காளர் பட்டியல் உண்மைத்தன்மை இருக்கா? கிடையாது. அப்போ வாக்காளர் பட்டியலில் வெளிப்படைத்தன்மை உண்மை நிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தீவிர சுருக்குமுறை திருத்தம், இது நல்ல விஷயம். அதனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் தற்போது மேற்கொள்ளக்கூடாது என பெரும்பாலான கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. விவசாயி மகன் என சொல்லிக்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை வரவேற்பதை ஏற்க முடியாது என்று மாணிக்கம் தாக்கூர் MP தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எடப்பாடி செய்த துரோகத்தை தமிழ்நாட்டு மக்கள் மறக்கப் போவது இல்லை என்றும் கூறியுள்ளார். வீட்டில் வேலை இல்லாமல் இருக்க வாரமெல்லாம் வந்துடும், கொடுத்துருவாங்க. ஆனால் ஓடி நாடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுடைய வேலை, இந்த வேலை பார்க்கறதுக்கு இது நேரமா? என்ன அவசரம் வச்சிருக்கு தமிழ்நாட்டில் இந்த ஃபார்மை கொடுக்க வைக்கிறதுல? அண்ணன் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் இதற்கு சப்போர்ட் பண்ணுவது ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கு. நான் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்துட்டேன், நான் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்துடுறேன்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவுடைய அவர் சொல்ற பணி வேலை எல்லாத்தையும் ஆதரிக்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். வாசனை சொல்லுங்க, அது நியாயம். அவர் பெரிய பண்ணையாரு, அதனால அவரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் எடப்பாடியை பொறுத்த மட்டும் இப்படிப்பட்ட இதை ஆதரிக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. விவசாயம் நடக்க போகுது. விவசாய காலத்தில் எல்லா விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்க விவசாயிகள் இந்த வேலையை விட்டுட்டு 4ஆம் தேதியிலிருந்து அடுத்த டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் எல்லாருடைய 6,80,00,000 பேருடைய வாக்காளர்களை நீங்கள் குறித்து வச்சுக்கிறீங்க. குறைஞ்சபட்சம் 30-40 லட்சம் ஓட்டு இல்லாமல் போறாப்புல கொண்டு வருவாங்க. இது உண்மையிலேயே தேவையில்லாத ஒரு விஷயம். இது குறிப்பிட்ட விதத்தில் அமித்ஷாவுடைய இந்த அகங்காரத்தின் அடிப்படையில் வந்த SIR தமிழகத்தை பொறுத்த மட்டும் அமித்ஷா அவர்களுடைய இந்த சதி தோற்கடிக்கப்படும். இதில் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது தோல்வி வரும் அவர்களுடைய சதி. ஆனால் பல மாநிலங்களில் பீகாரில் 62 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க. யாருடைய வாக்காளர் நீக்கியிருக்காங்க? 4 லட்சம் முஸ்லீம் வாக்காளருடைய வாக்காளர் போச்சு. ஏறக்குறைய 30 லட்சம் பெண்களுடைய வாக்கு போயிருச்சு. தலித் மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் தான் இதில் இல்லாமக்கிறாங்க. இது அமித்ஷாவுடைய தேர்தல் வெற்றிக்காக ஓட்டு திருட்டிலே புதிய பேட்டர்ன். இது ஒரு பிக் பாக்கெட்டுக்காரனோட புது பேட்டர்ன். இந்த பேட்டர்னை எதிர்க்கிறது என்பது ஒவ்வொரு ஜனநாயகத்தை நம்புறவனுக்கும், மக்களாட்சி யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவர் எல்லாருடைய அனைவருடைய ஆதரவும் இந்த திட்டத்திற்கு எதிராக இருக்க வேண்டும். ஆனால் இந்த தாக்குதலில் துரோகம் செய்கின்ற பழனிசாமி அவர்களும் வாசன் அவர்களும் இவர் 2 பேரும் தான் அறிக்கை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அதனால 2 பேர் மட்டும் சொல்றேன். இந்த 2 துரோகத்தையும் தமிழக மக்கள் மறக்க போகுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.